ஒண்ணும் இல்ல. குபேர சம்பத்துங்கிற ஒரு எண்ணுன்னா 95. ம். அந்த 95ங்கிற நம்பர நம்ம கண்ணுல படுற மாரி வீட்ல எழுதி வைக்கலாம். கையில இந்த இடத்துல எழுதலாம். இந்த இடத்துல கையில சுக்கிரன் மேடு இங்க எழுதலாம், இங்க எழுதலாம். வீட்ல நம்ம கண்ணுல படுற மாரி எழுதலாம். நம்ம நோட்ல எழுதலாம். நம்ம கையில வச்சுக்க பர்ஸ்ல எழுதலாம். ஹேண்ட் பேக்ல எழுதலாம். இது 95ங்கிற நம்பரு குபேர சம்பத்து. 79ங்கிற நம்பர் யாருக்கெல்லாம் வருமானம் வரலையோ, சரிங்களா? இப்ப சம்பாரிக்கும்போது எனக்கு சரியான லாபம் வரல, ம். வருமானம் சரியா வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் 79ங்கிற நம்பர் அவங்க வந்து பாக்கெட்ல எழுதி ஒரு ஒரு சின்ன பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கலாம். ஆனா எடுத்து எடுத்து பார்க்கணும். இல்ல மனசுக்குள்ள 79, 79, 79ன்னு சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப அதே மாரி நெறைய நம்பர்கள் காருக்கு எடுத்து குடுக்குறோம், மொபைலுக்கு எடுத்து குடுக்குறோம். குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வச்சு தர்றோம். ஒண்ணும் இல்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. அப்ப பேர பார்த்தா அது சரியில்ல. அது வந்து அசுப எண்ணா இருந்துச்சு. சரி சுப எண்ல பேர் மாத்தி தர பார்க்கலாம் நல்லா இருக்குதான்னு. ஜாதகம் பார்த்தாச்சு. அதுக்கு ஹோமம்லாம் பண்ணியாச்சு. அது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சுச்சு. அந்த குழந்தை தப்பிச்சுச்சு. அப்புறம் நாங்க பேர தான் நியூமராலஜி படி மாத்தி குடுத்தோம். அது ரொம்ப நல்லா சக்சஸ் ஆயி இப்ப நல்லா இருக்கு. உடம்புக்கு நல்லாயி ஸ்கூல் போயின்னு